ஹாய் ஹலோ கிரேசி மாம் ஸ்குவாட், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் மினி விலாக் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சென்னையில் பார்த்திங்கன்னா கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஒய் நாட் நம்ம வெளியில் கொஞ்சம் போயிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வழியில் கொஞ்சம் ரோட் சைட் டீ பிரேக்காக ஸ்டாப் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு 4க்குலாம் கிளம்பிட்டோம். அப்போ தான் கொஞ்சம் டிராஃபிக் இருக்காது அப்படி சொல்லிவிட்டு ஜஸ்ட்டு நான் வந்து டீ மட்டும் குடித்தேன். அண்ட் என் பையனுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக வாங்கி தரலாம் அப்படி சொல்லிட்டு பிரெட் ஆம்லெட் அண்ட் வந்து லெமன் மின்ட் ஜூஸ் குடித்தான். தென் ஒன்லி அவன் கொஞ்சம் ஏபிள் டு மேனேஜ்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா வந்து நம்ம மால் கூட்டிகிட்டு போனோன்னு கரெக்டாக பசங்க சொல்கிற வேர்டு என்னென்னா பசிக்குது அப்படின்ட்டு நம்மளை வந்து ஒரு ஷாப்பிங் பண்ண விட மாட்டாங்க. அண்ட் வந்து அவங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ உடனே பசிக்குது அப்படின்னு சொல்லுவான் என் பையன். ஸோ அதனால் சாப்பிட்டுட்டே கிளம்பிட்டோம். அந்த கேப் அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி போட்டு பார்த்துட்டு இருந்தான். அண்ட் நான் இந்த ஷாப்பை பார்த்த உடனே கொஞ்சம் போயிட்டு பார்த்துட்டு வரலாம், விண்டோ ஷாப்பிங்காவது அட்லீஸ்ட் பண்ணிட்டு வரலான்னு வர ஷாப் தான் ஹோம் சென்டர். இங்கே என்ன கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னாவது நான் வந்து பார்ப்பேன். இந்த ரவுண்ட் டேபிள் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து நம்ம டைனிங் டேபிள் மேலெலாம் வச்சா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து 1499 போட்டிருந்தாங்க. அண்ட் ஆஃபர்ஸும் போயிட்டு இருந்தது ஹோம் சென்டரில். ஸோ கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் என்னென்ன புது ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம வாங்குகிறோமோ இல்லையோங்க, ஜஸ்ட்டு வந்து ஒரு சேஞ்சுக்காவது நம்ம வெளியில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் வந்து டின்னர் வந்து இங்கேயே என் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பீஸா கிரேவிங்ஸ் இருந்தனால ரொம்ப நாள் ஆச்சு பீஸா சாப்பிட்டோமே. ஸோ அதனால் பீஸாவோட என் பண்ணியாச்சு. அண்டு வந்து ஃபீனிக்ஸ் மால்லே கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன தீம் வச்சுருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி இங்கே டெக்கர் பீஸ்லாம் வச்சுருப்பாங்க எப்போவுமே. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ கிறிஸ்மஸ் தீம் அப்படின்னா இங்கே கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து லாங்காக வச்சுருப்பாங்க. பட் இந்த டைம் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இங்கே ஒரு பார்க் செட்டப் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே கிட்ஸ் வந்து ப்ளே பண்ணுற மாதிரியான சில ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு வந்து டிக்கெட் கவுண்டர்ஸும் இருக்குது. ஸோ இது பே பண்ணிட்டு நம்ம இங்கே உள்ளே அவைல் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பெரிய கிட்ஸுக்கெலாம் மேபி யூஸாக இருக்காது. பட் குட்டி குட்டி கிட்ஸ் வந்து இங்கே கொஞ்சம் என்கேஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 3 கேம்ஸ் மாதிரி இருக்குது அவங்க என்கேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து பேரண்ட்ஸ் வந்து ஷாப்பிங் போகும்போது இந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். எங்களோட இந்த குட்டி மினி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட்